ப்ரோ ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க ப்ரோ. நான் ஏகப்பட்ட சஜஷன் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இந்த லீஃப் இல்லாத மரத்தை தான் கேட்டிருக்கீங்க. எதனால? 15 வருஷமா குழந்தை இல்லை ப்ரோ எனக்கு. ஸோ அதான் ப்ரோ இந்த டேட்டு வந்து பண்ணணும். ட்ரீ வித்தவுட் லீஃப், அதாவது வித்தவுட் சைல்டு. ஒரு மரத்தில் லீஃப் கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரோ இப்போ என்னோட லைஃப்பும். டாக்டர் இதெல்லாம் நிறைய இடத்துக்கு போனோம் ப்ரோ, எங்கே போயும் ஒர்க் அவுட் ஆகல. நான் ஒரு சஜஷன் தட்டுங்களா? இந்த டேட்டு இப்போ பண்ணாதீங்க. நான் சொல்கிற இடத்துல ஒரே ஒரு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட டேட்டு பண்ணுங்க. அது உங்கள் குழந்தையோட ஃபேஸாக தான் இருக்கும். யார் ப்ரோ அவங்க? எர்பனாஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டீட்டெயிலாக கிளியராக புரியுற மாதிரி. இது வந்து நம்முடைய ப்ராடக்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். 30 கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னாக்கா, கஸ்டமருக்கு சைடு எஃபெக்ட் வரக்கூடாது. கண்டிப்பாக அதுக்காக வந்து இதில் வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. இது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா, ஆண்மை குறைவுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பலவீனங்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா, இந்த விரைப்புத்தன்மை இல்லை, விந்து சீக்கிரம் வெளியிடுறது, டைமிங் இல்லை, டம்பர் இல்லை, கவுண்டிங் இல்லை, இது மாதிரி நிறைய வந்து செக்ஸுவல் இஷ்யூஸ் இருக்குது. அது எல்லா விதமான ப்ராப்ளம்க்கு ஒரே ஒரு சொல்யூஷனாக நம்ம இதை ரெடி பண்ணிக்கிறோம். பாய் சொன்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களோட குழந்தையின்மை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரே சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா எர்பனாஸை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேச மாட்டீங்க, எர்பனாஸோட ப்ராடக்ட் நின்று பேசும். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்க.